டாடா சால்ட் நம்ம தேசத்தோட உப்பு. மேங்கோ ஃபெஸ்ட்னு போட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே மாம்பழ ஸ்பெஷல். கேக்கு கீழே பாரு, மாம்பழ ஷேப்ல கேக் வச்சிருக்காங்க. அழகா இருக்குல்ல. மாம்பழம் வாங்கியாச்சு. என்னென்ன மாம்பழம் வந்து வாங்கியிருக்கோன்னா, நானும் வாங்கிட்டேன். மல்க் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக அந்த இடத்துல ஒரு பில்டிங் இருக்கு, அங்கே ஒரு கார் போகுது இல்லை, அதுக்கிட்ட ஒரு பில்டிங் இருக்கு. இப்போ நேரில் பார்க்க தெரியுது, உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல. அப்படியே ஃபுல். வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலையிலே குட்டீஸ் எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அடுத்து நாங்கள் வந்து ஷாப்பிங்க்கு வந்து கிளம்பி வந்தாச்சு. சரி, ஷாப்பிங்க்கு வந்து போன வீடியோவில் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறேன்ட்டு மேட்டை காமிச்சேன். அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி எதையும் காமிக்கலையே, என்ன பண்ணுறீங்க? அதை வச்சு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, யோகா வந்து பண்ணிகிட்டு இருக்கேங்க. நான் வந்து இன்னும் ஒர்க் அவுட்லாம் பெருசாக ஸ்டார்ட் பண்ணலை. சூரிய நமஸ்காரம். ஆமாம், சூரிய நமஸ்காரம், ஹேண்ட் எக்ஸசைஸ், காலுக்கான எக்ஸசைஸ், அது மட்டும் தான் எங்கள் மாஸ்டர் இப்போதைக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்கள் மாஸ்டர் யாரு? இது மட்டும் தான் வந்திருக்கு. ஆமாம், எங்கள் மாஸ்டர் யாருன்றதை அப்புறமா நாங்கள் ஒரு பெரிய வீடியோவில் வந்து ரிவீல் பண்ணுறேன். சரியா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே இருப்பலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா என்ன சொல்ல வந்தாலே மறந்துட்டேன். முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இட்ஸ் மீ ரஞ்சனி. சொல்லு மீ ஜீவிதா. வீட்டுக்கு தேவையான மளிகை ஐட்டம் தான் வாங்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாங்கள் செக் பண்ணுறது வந்து இந்த ஒரு இடத்துல தான். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஆஃபரில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே ஃப்ரண்ட்லேயே வச்சுருப்பாங்க. இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஆயிலு, டிஷ்யூஸு, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அந்த பக்கம் துணி துவைக்கிற பவுடரு, கம்ஃபர்ட்டு, அது மாதிரி எல்லா ஆஃபரும் ஃப்ரண்ட்லேயே வச்சுருப்பாங்க. ஸோ இதை ஒருட்டு அப்படியே லைனாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் தேவையானதை வாங்கிட்டு அப்புறம் உள்ளார போயிட்டு ஷாப்பிங் பண்ண ஆரம்பிப்போம். குட்டிக்கு சோப்பு எங்கே இருக்குன்னு தேடி ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேன். ஆமாம், இதோ இருக்குது. ஹிமாலயா பேபி சோப் தாண்டா வாங்குவேன் நான். ஆனால் இதில் பாதாம் இருக்கும். இன்னைக்கு ஹனி நல்ல ஸ்வீட்டாக குளிக்கிட்டு வச்சு பார்த்து மிக்சரை போது. ஆமாம். அடுத்து உனக்கு என்ன வேணும்? பவுடரா? ஆஹா, இன்னே ஒரே மணக்க போகுது வீடு. என்ஜாய் பண்ணுங்க. லித்துக்கு என்ன சோப்பு யூஸ் பண்ணுவேன்? லித்துக்கு வந்து டெடி பார். பாரு, அந்த பார் எங்க இருக்கு? வாசனையா நல்லா இருக்கு பாரு. அதனால அதுதான் யூஸ் பண்ணுவேன். அது ஊர்ல இருந்து தானே எடுத்துட்டு வருவேன் நீனு. இங்கே கிடைக்குதா? இங்க கிடைக்கல, அது நம்ம ஊர்ல இருந்து தான் கொண்டு வரணும். ஏன்னா நான் இவ சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தேன், அந்த மாதிரி சோப்பே கிடைக்கல. அடுத்த தடவை பார்ப்போம், ஊர்ல இருந்து எடுத்துரும். அது எவ்வளோ ஒரு சோப்பு? 100 ரியால் கிட்ட வருது. சரி, 100 ரியாலா? ஆத்தாடி, சம்திங் ஏதோ 100 ருபீஸா? ஓகே. நீங்க உங்க குட்டீஸ்க்கு என்ன சோப்பு யூஸ் பண்றீங்கன்னு சொல்லுங்க. நாங்கள் சோப்பே யூஸ் பண்ணுறது இல்லை, அத்தை குளிக்கிறதே இல்லை எங்களை விட்டு. ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கியாச்சுங்க. ஸோ என்னென்ன வாங்கியிருக்கோம், என்ன இதில் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஒன்று கூட எங்களுக்காக ஏதோ வாங்கலைங்க, எல்லா புள்ள குட்டி புருஷன் இவங்களுக்காகவே வாங்குற மாதிரி இருக்கு. அப்புறம் என்ன பண்ணுறது, கல்யாணம் ஆகிட்டாலே அப்படிதான், நம்மன்றது போயிடுது. நான் இது என்னது, குட்டீஸ்க்கு இது பிடிக்கும், ஹஸ்பண்டுக்கு இது பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்த்து வாங்க வேண்டியதாக இருக்குது. குடும்ப பெண்கள் நம்மலாம். இதுல வேற என்ன கொடுமைன்னா, இதுங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது ஒரு பெரிய கொடுமைன்னா, போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எங்க என்னோட சர்ப்ரைஸ், டெய்லி சர்ப்ரைஸ் கேக்குதுங்க. என்னத்த சர்ப்ரைஸ் கொடுக்கறது அப்படின்னு எனக்கும் ஒன்றும் புரியல. அது எனக்கு 2, நீயாவது 1, எனக்கு 2 பாத்துக்கோ. அவனாச்சும் ஸ்கூல் போட்டு பழகியாச்சு இல்ல. இல்ல, காலையில டிஃபனே இப்ப 2-3 செய்ய வேண்டியதா இருக்கு. விசாகனுக்கு வந்துட்டு இன்னைக்கு காலையில என்ன செய்ய, வேற லெவல் மேடம். ஹஸ்பண்டுக்கு 1, பிள்ளைக்கு 1, பொண்ணுக்கு 1, உனக்கு 1, அப்பெல்லாம் இல்ல, எதிர் வீட்டுக்கு 1 ஒவ்வொன்னா செஞ்சுட்டு இருப்பேன். இரு, பிள்ளைங்க காலையில ஸ்கூல் போகுது. விசாகன் 6 மணிக்கு போறான், திரும்பி ரிட்டர்ன் வர்றதுக்கு 2 மணி ஆகுது. சரிங்களா? அப்படி இருக்கப்ப ஏதாவது அவனுக்கு பிடிச்சது செஞ்சு கொடுத்தா தானே சாப்பிடுங்க. அதனாலதான் அச்சு அதேதான். அச்சு வந்து புதுசா இப்பதான் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிருக்கு. அதனால அவளுக்கு பிடிச்சது செய்வேன், அவருக்கு பிடிச்சது அவருக்கு. ரஞ்சு இப்படிதான் கதை சொல்லிட்டே இருக்கும். அவருக்கு பிடிச்சது செஞ்சு தருவேன். காலையில என்ன தருவேன் செஞ்சேன்? காலையில விசாகன் குட்டிக்கு வந்துட்டு பூரியும் உருளைக்கிழங்கும் செஞ்சு கொடுத்தேன். உருளைக்கிழங்கு பொரியல். அதுக்கடுத்து அச்சுக்கு வந்துட்டு பேன் கேக் தான் வேணும்னு கேச்சு. சரின்னு சொல்லிட்டு பேன் கேக் செஞ்சு கொடுத்தேன். நைட் பிளான் பண்ணது எல்லாருக்கும் பேன் கேக் தான். இவன் காலையில எழுந்து எனக்கு வேணாம் அப்படின்ட்டான். சரி போ அப்படின்ட்டு பிடிச்சது செஞ்சு தருவோன்ட்டு செஞ்சாச்சு. இங்க இருந்து ஆரம்பிப்போம். ஓகே, இது வந்து சோப்பு, பவுடர் இப்பதான் எடுத்து. ஆனா ஐட்டம் ஆமா, சோப்பு பவுடரு ஹிமாலயால. இது வந்து இட்லி அரிசி, இந்த பிராண்டு தான் நான் யூஸ் பண்றேன். இட்லி அரிசின்னு இருக்கும் பாருங்க, கேரளா ஃபுட்டோடது. அடுத்து டாடா உப்பு, இதுவும் நாங்கள் 2 வச்சுருக்கோம். டாடா சால்ட் நம்ம தேசத்தோட உப்பு. அடுத்து அணில் உப்பு, கல் உப்பு. இது
ஆக்சுவலாக ஒரு ரூபா கல்லுப்பு ட்ரை பண்ணிட்டுருக்கேன். இந்த தடவை அணில், போன தடவை லூலு பிராண்டு. வித்தியாசமாக பிள்ளைக்கு கல்லுப்பு, பொண்ணுக்கு சால்ட் உப்புன்னு வாங்கியிருக்கேன். சோடு அப்படிலாம் இல்லை. அதுக்கடுத்து இது ஜீவிதா வாங்கியிருக்கா. மைதா மாவு, கோடாலி தைலம். ஊருக்கே தைலம் வாங்கிட்டு போவோம், நம்ம வீட்டில் தைலம் இருக்க மாட்டேங்குது தலைவலின்றப்ப போய் தேடும் போது எங்கேயுமே கிடைக்காது. ஆமாம். அடுத்து மிளகு, அவளுக்கு ஒன்று எனக்கு ஒன்று. அடுத்து கொண்டைக்கடலை, ஜீவிதா கொண்டு எனக்கு ஒன்று. அதுக்கு அடுத்து ஒயிட் சுகர், இது பஃப்கி, இது ஸ்நாக்ஸ் எல்லாம். ஆமாம், லித்துக்கு இது 3 வாங்கியிருக்கா. போலா பிராண்ட் ஆயில், இது நான் சொல்லி ஜீவிதா வாங்கியிருக்கா. ஸோ இதுதான் எங்களோட ஷாப்பிங். என்ன வாங்குவேன்? ஃபார்ச்சூன் ஆயில் தான் வாங்குவேன். ஃபார்ச்சூன் ஆயிலா? சூப்பர். இவ்வளோ தான் முடிச்சிருக்கோம். அடுத்து இன்னொரு கடைக்கு போகணும். கடைக்கடையாக போகிறதே வேலை. இதுலேயே நம்மளோட டைம் முடிஞ்சு போயிடுது. பிள்ளைங்க திரும்பி ஸ்கூலில் விட்டு வந்துடுதுங்க, சமைக்கணும். நம்ம என்ட்ரதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆமாம். மேங்கோ ஃபெஸ்ட்டுன்னு போட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே மாம்பழ ஸ்பெஷல். இது என்னடா? மாம்பழ கலக்கியா? ஆமாம், கலக்கி. மாம்பழ ஸ்மூத்தி. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கேக்கு. கீழே பாரு, மாம்பழ ஷேப்லேயே கேக் வச்சுருக்காங்க. அழகாக இருக்குல்ல? உட்காந்து எடுக்கிறேன்னு நினச்சா அதை விட்டு இல்லை, நான் மேலே தான் பார்த்தேன், கீழே கவனிக்கவே இல்லை, இப்போ தான் பார்க்குறேன். சூப்பராக இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா அந்த மேங்கோ இதில் தான் எல்லாமே வச்சுருக்காங்க. வித்தியாசமாக வச்சுருக்காங்க. ஆனால் பேர் வச்சாங்களான்னு தெரில. ஸ்பெஷல் ஐசிங் மேங்கோவில் பாரு, கப் கேக்கு. அடுத்து இதுவும் மேங்கோ புட்டிங். இங்கே இருக்கா மேங்கோ புட்டிங்? அது மாதிரி ஒன்று ஒன்றும் எல்லாமே மேங்கோலே வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குல்ல? ஏதாவது வாங்கி ட்ரை பண்ணுவோம். மேங்கோ ஃபெஸ்ட்டுக்காக நிறைய மாம்பழம் சரியான வெரைட்டியில் வந்து வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குல்ல ஜீவிதா? இப்போ பாரு, இந்த மாம்பழத்துக்கு தான் நான் வந்து ஏங்கிட்டு இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாம்பழம்னா. எனக்கு ஏற்ற மாதிரியே எங்கள் பாப்பாவும் இருக்குது, அவளுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. மேங்கோன்னா போதும். காலையிலே நாங்கள் ஊருக்கெலாம் போனோன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரஷ் பண்ணதும் மாம்பழம் தான் சாப்பிடுவோம். அந்தளவுக்கு பிடிக்கும். இது மல்கோ. மல்கோவா கிட்ட எங்கே இருக்குது பாரு, மல்கோவா மேங்கோ. அப்புறம் கேசர், மல்லிகா. எனக்கு தெரியாது, ஆனால் மல்கோவான்னு போட்டிருக்காங்க பாரு. ஸோ அப்புறம் இமாம் பசாந்த், நீலம், அது மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் மேங்கோஸ் வந்து வச்சுருக்காங்க. இதோ இங்கே இருக்குது பாருங்கள். இதுதான் நல்ல பழுத்த மாதிரி இருக்குது. மீதி எல்லாம் கொஞ்சம் செம்பழமாக அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. பாக்ஸாக வச்சுருக்காங்க. சக்கரை குட்டி சாப்பிட்ருக்கியா? சக்கரை குட்டியா? மாம்பழம் பேரா? நான் பார்த்தது, நான் கேள்விப்பட்டதே இல்லையே. இல்லை, குட்டியாக இருக்கும். அது பேர் சக்கரை குட்டியா? காட்டு. இது நல்ல வாசனை. இதை பார்க்கணும், வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க மெயினாக நாங்கள் வந்து ஷாப்பிங்க்கும் வந்தது. அதோடையே சேர்த்து மளிகை ஐட்டம்ஸும் வாங்கிடுவோம் அப்படின்ட்டு தான் வந்தாச்சு. வாங்கிட்டியா ஜீவிதா? என்னென்ன வெரைட்டி வாங்கியிருக்க? சக்கரை கட்டி, சக்கரை குட்டி என்ன காணுமா? போச்சா? இது என்ன மாம்பழம்? இது வந்து செந்தூரா. இது செந்தூரம். ஓகே. இது ஹிமானாச்சி, இமாம் பசாந்தா ஏதோ சொன்னாங்களே, அதே பசாந்த் தான் நானும் வாங்கியிருக்கேன். அடுத்து நாங்கள் மல்கோவா மாம்பழம் வந்து எடுக்க போகிறோம். இதுதான் மல்கோவாவா? பேர் மட்டும் தான் கேள்விப்பட்டோம், எது மல்கோவான்னு தெரியல. ஏன்னு கேட்டோமா, இதுதான் மல்கோவா அப்படின்னாங்க. ஸோ அப்படியே பார்ப்போம். மூந்து பாரு, வாசனை வருதா? ஓகே. மாம்பழம் வாங்கியாச்சு. என்னென்ன மாம்பழம் வந்து வாங்கியிருக்கோன்னா, நானும் வாங்கிட்டேன். மல்கோவா, அதுக்கப்புறம் என்னது இமாம் பசாத்து, அப்புறம் இன்னொன்று வந்து அப்புறம் ஏமன் மேங்கோ, அதுவும் நல்லாயிருக்கும். நாங்கள் அதுவும் வாங்கியிருக்கேன். செம்ம ஹாப்பி இன்னைக்கு. ஒரே மேங்கோ வேட்டை தான். இனிமேல் மேங்கோ ஐஸ்கிரீம், மேங்கோ ஜெல்லி, மேங்கோவில் என்னென்னோ பண்ணி கலங்குறோம். ஒரு முடி அவ்வளோதான். இந்த ஆஃபர் வந்து எங்கே போய்கிட்டு இருக்குன்னா, கிராண்ட் மாலில் தாங்க போய்கிட்டு இருக்கு. மேங்கோ ஃபெஸ்டான்னு போட்டிருந்தாங்க. வீட்டுக்கு பக்கத்துல ஆன்மாட் வந்தாலும் வந்துச்சு. இவ தொல்லை தாங்க முடியலப்பா. என்னாச்சுப்பா? இதை வாங்கணும், அதை வாங்கணும், பண்ணு வேணும், பட்டர் வேணும்னு ஆரம்பிச்சுட்டா நம்ம ஜீவிதா. ஆமா, ஆன்மாட்ல நீ வந்து எனக்கு பண்ணும் பட்டரும் வாங்கி கொடுத்தா நான் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அது வந்து காமெடிக்கு சொல்றது. இப்போ என்ன வாங்க வந்திருக்க? நான் வந்து என் பொண்ணோட எஜுகேஷனுக்காக டேபிள் மேட் வாங்கலாம்னு வந்தேன். ஆமா, ஹோம்ஒர்க் பண்றது. அங்க கிராண்ட்ல பார்த்தோம், குட்டியா இருந்துச்சு. எது பண்ணாலும் கவுந்து படுத்துக்கிட்டு அப்படி ஹோம்ஒர்க் பண்ணுதா? எலும்புலாம் வீணா போய். இங்க பாரு, இது வாங்கி கொடுத்தா லித்து அஸ்டண்டன்ட் ஆயிடுவா. வேண்டாமா?
அடுத்து வேற என்ன இருக்கு? ஆனால் பரவாயில்லைங்க, டிசைன் நிறைய இருக்குல்ல. 15 ரியல் தாங்க, ஓகே தான். அங்கே எவ்வளோ பார்த்தோம்? எங்க கிராண்ட்ல எவ்வளோ பார்த்தோம், ஆனால் அது கொஞ்சம் குட்டியாக இருந்தது. இது எடுத்துக்கலாமா? பீச் நல்லா இருக்குல்ல. எப்போ பாரு அப்புறம் வெளில போகணும் பாவம் பொண்ணு. அவன் சொல்றாங்க, நீ நல்லா சொல்ற. நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்கு. போ, கலர்ஃபுல்லாக இல்லை இது. இது எடுத்துக்கோ, கட்டு. இந்த அஸ்டன் நல்லா இருக்கு பாடுறா, சூப்பர். லாஸ்ட்டாக ஜீவிதா வேற ஒன்று ஃபைனல் பண்ணியிருக்கான். லித்து குட்டிக்கு யானைக்குட்டி யோகா மேட் வந்து அன்றைக்கி ஃப்ரெண்டு கேட்டாங்க. இங்கே வந்து போட்டிருக்காங்க பாருங்கள், 14 ரியல் போட்டிருக்காங்க யோகா மேட்டு. குட்டிக்காக ஒன்று பார்த்துட்ருக்கேங்க, என்னென்னா ஸ்லைமு இதுதான் வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கா. அதான் சரி வாங்கலாம் அப்படின்ட்டு. எடுத்துட்டியா? என்னென்ன கேட்குது பாருங்களேன் இந்த பிள்ளைங்க. முடியல நம்மளால். வீடியோவில் எதையாவது பார்க்க வேண்டியது, அப்புறம் அது வீட்டில் வேணுங்க வேண்டியது. நான் மேக்ஸிமம் இதெல்லாம் அப்ரோச் பண்ணவே மாட்டேன். ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஏதோ 2 பேரும் முகமூடி கொள்ளைக்காசு மாதிரி மாஸ்க் போட்டு வந்துட்டுருக்கோம். மாஸ்க் போட்டோன்னா அவ்வளோதான். நாங்கள் அப்படியே காசு. அடுத்தது வீட்டில் போய் கண்டினியூ பண்ணுவோம். இன்னைக்கு லஞ்சு செய்கிற வேலை இல்லை. ஸ்கூல் போயிட்டு வந்துட்டியா? அம்மா உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். இரு, பார்க்கக்கூடாது, அதுதானே சர்ப்ரைஸு. டடா, என்னது அது? என்னது அது? ஸ்லைவா? பிடிச்சிருக்கா? ஸ்கூல் எப்படி இருந்துச்சு? என்ன சொன்னாங்க மிஸ்? அடடா, என்னடா இது? சரி விடு, க்ளீன் பண்ணிக்கிறேன் அம்மா, விடு. இப்போ வந்து வெளியில் கிளம்பியாச்சு. அச்சுக்குட்டியும் கூப்பிட்டுட்டு அடுத்து நம்ம டாட்டா போகிறோம். இந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே புகமூட்டமாக தெரியுது இல்லையா? இதெல்லாம் வந்து குளிர் காற்றுலாம் கிடையாது, சாண்ட்ஸ்டாமு, சரியான மண். அப்படி ஒரு ஃபைன் டஸ்ட்டாக இருக்குது. காரெல்லாம் அவ்வளோ இதுவாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மூவ் பண்ண ஆரம்பித்தவும் டஸ்ட் எல்லாம் பறந்து போயிருச்சு. இன்னும் அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து டஸ்ட்டாக தெரியுது பாருங்கள். நாங்கள் சுனாமிலே சும்மிங்க போடுவோன்ட்டு இவ்வளோ மண்ணு காற்றுல எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். சைட்லலாம் பாருங்களேன், சரியான புழுதி. அது ஓப்பன் கிரவுண்டு. அந்த இடத்துல இன்னுமே நல்ல மண்ணு காத்தா இருக்கு. இந்த ஒரு சாண்ட்ஸ்டாமில் வந்து நம்ம வெளியில் போகிறது செய்யறது அந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணுறதுலாம் வச்சுக்கவே கூடாதுங்க. ஏன்னா கோல்டு, காஃபு, ஃபீவர் அப்படி சொல்லிட்டு நம்மளை வச்சு செஞ்சிடும் ஒரு வழியாக. வேற லெவல் புழுதிப்பாங்க பாருங்க, ஒன்றுமே தெரில. ஆக்சுவலாக அந்த இடத்துல ஒரு பில்டிங் இருக்குது, அங்கே ஒரு கார் போகுது இல்லை, அதுக்கிட்ட ஒரு பில்டிங் இருக்குது. இப்போ நேரில் பார்க்க தெரியுது, உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல. அப்படியே ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது, சான்ஸே இல்லை. ஆத்தாடி, இப்படி ஒரு மண்ணு கத்தா இருக்குது. நேற்றுக்கு ஈவினிங்லேருந்தே சாண்ட்ஸ்டார்ம் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சான். இதில் வெதர் ரிப்போர்ட்டில் வந்து வந்துருந்துச்சு, வெயிலும் ஜாஸ்தி ஆகுது, நேற்றுக்கு மத்தியானத்துலேருந்து ஈவினிங்லேருந்து சாண்ட்ஸ்டார்ம் வருது, பார்த்து இருந்துக்கோங்க அப்படிதான் சொல்லி போட்டிருக்காங்க. எப்படி இருக்கு பாருங்க. இப்போ வந்து நம்ம பர்வா வில்லேஜ் தான் போகிறோம். நம்ம வீடியோ வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் பர்வா வில்லேஜ்க்கு வந்து நாங்கள் எதுக்காக போகிறோம் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு. நான் போயிட்டு காமிக்கிறேன். நம்மளோட டெஸ்டினேஷன் ரீச் ஆயிடுச்சு. அச்சோ, ஹாப்பியா? அம்மா பிரியாணி வாங்கிட்டு வரேன். என்ன நம்மளோட ஃபேவரேட்டான பிரியாணி கடைக்கு தான் வந்தாச்சு. பாவர்ஜி ரெஸ்டாரண்ட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். போய் பிரியாணி ஆர்டர் பண்ண போகிறோம். பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டு வந்தாச்சு. காற்று சூப்பராக அப்படியே தள்ளுது நம்மள. ஆர்டர் பண்ணிட்டு இப்போ காரில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்போங்க. அவங்க வந்து காரில் வெயிட் பண்ணுங்க, நான் கொண்டு வரேன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்தாச்சு. வர்ற அவசரத்தில் அச்சு பாப்பாக்கு மட்டும் மாஸ்க் எடுத்து போட்டு வந்துட்டேன். நான் மாஸ்கே எடுத்துட்டு வரல. இந்த மாஸ்க் இல்லாமல் இந்த மண்ணு காத்துல என்னன்னு வச்சுக்கோங்களேன், கன்ஃபார்ம் கோல்டு, காஃபு, ஃபீவரு. அதுவும் இல்லாமல் வந்து ரொம்ப ட்ரை காஃபாக வருது, உடம்பு ரொம்ப முடியாமல் போயிடும். அதனால தான் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு காரில் வந்து உட்காந்தாச்சு. நம்ம ஆர்டர் பண்ண பிரியாணி வந்து வந்துருச்சுங்க. குட்டீஸ்க்கு எங்களுக்கும் வாங்கியாச்சு. எவ்வளோ புயல் காத்தா என்ன, நம்மளுக்கு சோறு தான் முக்கியம், அதனால தான் வாங்க வந்தாச்சு. நியர்பை 1 மாதம் ஆயிடுச்சு நாங்கள் பாவாஜியில் பிரியாணி சாப்பிட்டே. அதனால என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியாச்சு. விசாகன் குட்டி வர்றதுக்கு 2 o'clock ஆகும். அவனை விட்டுட்டு சாப்பிட்றதுக்கும் மனசு வரல. அதனால தான் சரி பார்சலே எடுத்துடலாம் அப்படின்ட்டு. சக்ஸஸ், நம்ம பிரியாணியை வாங்கியாச்சு. பிரியாணி இஸ் நாட் அ வேர்ட், இட்ஸ் அன் எமோஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுல நானும் ஒரு ஆளு.
பிரியாணினா அவ்வளோ பிடிக்கும். தக்காளி சாதம் செஞ்சு கொடுத்து அதை பிரியாணின்னு சொன்னா கூட நான் சாப்பிடுவேன். அந்த அளவுக்கு எனக்கு பிரியாணி பிடிக்கும். அச்சு பிரியாணி எப்படிரா இருக்கு? வேற லெவலா? சூடா இருக்கா? பிடிச்சுக்கா அச்சுக்கு? வெல்கம். இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வேற ஒரு வீடியோல மீண்டும் பார்க்கலாம். ஓகே பாய்.